வணக்கம். ஒரு சூப்பரான பிரசன்டேஷன் ரெடி பண்றது ஒரு பெரிய வேலையா தோணுதா? ஆனா இன்னைக்கு அந்த கஷ்டமான வேலைய எப்படி ஒரு சிம்பிளான ஜாலியான ப்ராசஸா மாத்தலாம்னு பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? ஒரு புது பிரசன்டேஷனை ஓபன் பண்ணதும் அந்த வெள்ளை ஸ்கிரீன் நம்மள முறைச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன பண்றதுனே தோணாது. ஆனா கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு வழி இருக்கு. சரி வாங்க, விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம ஒரு ப்ளூ பிரிண்ட் பார்க்க போறோம். ஒரு பிரசன்டேஷன் பண்றதுங்கிறது ஒரு வீடு கட்டுற மாதிரி தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அஸ்திவாரம் போடுறதுல இருந்து வீட்டை அழகுபடுத்துற வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்க போறோம். அப்போ பாருங்க, இது எவ்வளவு ஈஸியான ஒரு கட்டமைக்கப்பட்ட விஷயம்னு உங்களுக்கே புரியும். எந்த ஒரு பெரிய பில்டிங்கை எடுத்துக்கிட்டாலும் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். கரெக்டா? அதே தாங்க நம்ம பிரசன்டேஷனுக்கும். ஒரு சரியான தொடக்கம் ரொம்ப முக்கியம். இந்த முதல் பகுதியில அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பிரசன்டேஷனை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு எல்லாத்தையும் நீங்களே ஸ்கிராச்ல இருந்து, அதாவது ஒரு வித் ஸ்லைட்ல இருந்து ஆரம்பிக்கிறது. இன்னொன்னு ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சிருக்கிற டெம்ப்ளேட்டை யூஸ் பண்றது. டெம்ப்ளேட் யூஸ் பண்ணா டிசைன், கலர்னு பாதி வேலை அதுவே பார்த்துக்கும். நம்ம வேலையும் ரொம்ப ஈஸி ஆயிடும். அடுத்ததா ஸ்லைட் மாஸ்டர். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்கான மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இதுல நீங்க பண்ற சின்ன மாற்றம் கூட உங்க பிரசன்டேஷன்ல இருக்கிற எல்லா ஸ்லைட்லயும் அப்படியே தெரியும். இது உங்க நேரத்தை பயங்கரமா மிச்சப்படுத்தும். பார்க்கறதுக்கும் எல்லா ஸ்லைடும் ஒரே மாதிரி அழகா இருக்கும். சரி, உங்க வேலையை இன்னும் வேகமாக்க இதோ 2 பவர்ஃபுல் ஷார்ட்கட்ஸ். புதுசா ஒன்ன உருவாக்க Ctrl+N, ஏற்கனவே இருக்கிறத திறக்க Ctrl+O. இந்த 2 கருவிகளும் உங்க அஸ்திவாரத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக்க உதவும். அஸ்திவாரம் போட்டாச்சு. இப்ப நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு அதோட லுப்பை தீர்மானிக்கிற நேரம். அதாவது நம்ம பிரசன்டேஷனோட டிசைன், கலர்னு அழகியல் விஷயங்களை பத்தி இப்ப பாப்போம். ஸ்லைட் லே அவுட்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நம்ம வீட்ல எந்த ரூம் எங்க இருக்கணும்னு ஒரு பிளான் போடுறோம் இல்லையா? அது மாதிரி தான். டைட்டில் எங்க வரணும், டெக்ஸ்ட் எங்க வரணும், படம் எங்க வைக்கணும்னு இதுதான் முடிவு பண்ணும். கரெக்டான லே அவுட்டை செலக்ட் பண்ணா நீங்க சொல்ல வர்ற விஷயம் ரொம்ப தெளிவா போய் சேரும். பாருங்க, உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி விதவிதமான லேஅவுட்ஸ் இருக்கு. வெறும் டைட்டில் மட்டும் காட்டணுமா, இல்ல 2 விஷயத்தை ஒப்பிட்டு பேசணுமா? எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க எதை வேணாலும் ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். உங்க ஸ்லைடுக்கு பேக்ரவுண்டை மாத்துறது ரொம்ப சிம்பிள். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க போதும். டிசைன் மெனுவுக்கு போங்க, ஃபார்மேட் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃபில்லை தேர்ந்தெடுங்க. அவ்வளோதான். உங்க பேக்ரவுண்டுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களா? சிம்பிளா ஒரு கலர்ல இருந்து 2-3 கலர் கலந்த கிரேடியன்ட், போட்டோ இல்ல டிசைன்னு எதை வேணாலும் செட் பண்ணலாம். இது உங்க பிரசன்டேஷனுக்கு ஒரு தனி லுக்க கொடுக்கும். ஓகே, ப்ளூ பிரிண்ட் ரெடி. இப்போ நம்ம வீட்டுக்கு சோஃபா, டேபிள்னு ஃபர்னிச்சர்லாம் வாங்கி போடுற மாதிரி நம்ம ஸ்லைட்ல கண்டென்ட்டை சேர்க்க போறோம். இதோ பாருங்க, இது ஒரு கோல்டன் ஸ்லைடு. வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சா உங்க வேலை பாதிக்கு பாதி குறைஞ்சிடும். Ctrl+Mல புது ஸ்லைடு சேர்க்கறதுல இருந்து Ctrl+Kல லிங்க் கொடுக்கறது வரைக்கும் எல்லாமே உங்க விரல் நுனியில இருக்கும். உங்க ஸ்லைட்ல வெறும் எழுத்துக்களை மட்டும் நிரப்பாதீங்க. போட்டோஸ், வீடியோஸ், டேபிள்ஸ், சார்ட்ஸ்னு இந்த மாதிரி ஃபர்னிச்சர் எல்லாம் சேர்த்து பாருங்க. அப்போ உங்க பிரசன்டேஷன் பார்க்கறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சொல்ற விஷயமும் ஈஸியா புரியும். நம்ம வீடு இப்போ முக்காவாசி ரெடி. இப்ப அதுக்கு உயிர் கொடுக்கிற நேரம் வந்தாச்சு. அதாவது சின்ன சின்ன அசைவுகள், எஃபெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மேஜிக் பண்ண போறோம். அனிமேஷன், டிரான்சிஷன், இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல நிறைய பேர் குழம்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. அனிமேஷனுங்கிறது ஒரு ஸ்லைடுக்கு உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட், இமேஜுக்கு கொடுக்குற எஃபெக்ட். டிரான்சிஷனுங்கிறது ஒரு ஸ்லைட்ல இருந்து அடுத்த ஸ்லைடுக்கு மாறும்போது வர்ற எஃபெக்ட். இதுதாங்க முக்கியமான பாயிண்ட். ஆமா, நீங்க மாஸ்டர் பண்ண வேண்டியது இந்த 2 விஷயம்தான். அனிமேஷன் மற்றும் டிரான்சிஷன் ரெண்டும் ஒன்னோடு ஒன்னு சம்பந்தப்பட்டது தான். ஆனா ஒன்னு கிடையாது. இத கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிரசன்டேஷன் வேற லெவலுக்கு போயிடும். சூப்பர்! நம்ம வீடு இப்போ முழுசா ரெடி. கிரக பிரவேசம் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. அதாவது நம்மளோட இந்த அழகான படைப்பை ஆடியன்ஸ் கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கறதுங்கிற கடைசி ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. உங்க பிரசன்டேஷனை பிரிண்ட் பண்ண 3 மெயின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆடியன்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக ஒரு பேப்பர்ல நிறைய ஸ்லைட் வர மாதிரி ஹேண்ட் அவுட்ஸ் எடுக்கலாம். இல்ல நீங்க பேசுறதுக்கு வசதியா உங்க நோட்ஸோட சேர்த்து ஸ்லைடை பிரிண்ட் பண்ணலாம். இல்ல வெறும் டெக்ஸ்ட் மட்டும் வேணும்னா அவுட்லைன் வியூ போதும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூஸ் இருக்கு. இது ஒரு செம பவர்ஃபுல்லான ஃபீச்சருங்க. ஸ்டாண்ட் அலோன் வியூவர். அதாவது உங்க பிரசன்டேஷனை இந்த ஃபார்மேட்ல சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்க்குறவங்க கம்ப்யூட்டர்ல அந்த சாஃப்ட்வேர் இருக்கணும்னு அவசியமே இல்லை. யாருக்கு வேணாலும் ஈஸியா அனுப்பலாம். சரி, உங்க மாஸ்டர் பீஸை உலகத்துக்கு காட்ட தயாரா? உங்க உழைப்பை ஷேர் பண்றதுக்கு Ctrl+P அழுத்துங்க. இதுதான் அந்த ஃபைனல் பட்டன். நம்ம எங்க ஆரம்பிச்சோம் ஞாபகம் இருக்கா? ஒரு வெத்து ஸ்லைட்ல.
ஆனா இப்போ பாருங்க, அஸ்திவாரம் போட்டு டிசைன் பண்ணி ஃபர்னிச்சர் எல்லாம் சேர்த்து ஒரு மேஜிக்கையும் ஆட் பண்ணி ஒரு முழுமையான வீட்டையே கட்டி முடிச்சிட்டோம். இந்த பயணத்தை நீங்க வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. நாம இப்போ எல்லா கருவிகளையும் பத்தி கத்துக்கிட்டோம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பிரசன்டேஷனோட உண்மையான பவர் அது சொல்ற கதையில தான் இருக்கு. இப்போ உங்க வீடு தயார், அதை வச்சு நீங்க என்ன கதையை சொல்ல போறீங்க?